குடும்பத்தோட ஒரு அழகான செல்ஃபி எங்க பார்க்கலாமா? வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துல இருகுன்றப்பள்ளி அப்படின்ற வில்லேஜ்ல இருக்கிற பாலமுருகன் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் கோவிலுக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். எதுக்காக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கசின் ஒருத்தரோட மேரேஜுங்க. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணலான்னு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். முருகன் டெம்பிள் அப்படின்னாலே மோஸ்ட்லி மலை மேலே தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த மலை மேலே இந்த டெம்பிள் சூப்பராக இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப அதிகமான ஸ்டெப்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் 60 to 70 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் ஏறலாம். நம்மளுக்கு மூச்சு தள்ளுதுங்க, பார்த்தாலே தெரியும். போட்டுட்டு வந்த மேக்கப்லாம் கூட கலைஞ்சு போச்சு. நாங்கள் மட்டும்தான் பின்னாடி இருக்கோம். பட் எங்கள் அம்மாவே என்னை விட வேகமாக முன்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம பிளசண்டான ஏர் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கே சுற்றி ஏரி வியூ, நிறைய மலைகள் எல்லாம். கல்யாணம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. நான் மேக்கப் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போதான் நாங்கள் மேலே ஏறி வரோம். இங்கே நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவாமிஜி பார்த்தேன். அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரம்மஜோதி சுவாமிகள் அப்படின்ட்டு. அவரோட தபோவனம் கூட இது பக்கத்துலேயே வந்து கட்டி வச்சிருக்காங்க. உள்ள வந்து பாலசுப்ரமணியம் ரொம்பவே அழகாவே அற்புதமா, சின்னதா இருந்தாலும் அவ்வளோ கியூட்டா அழகா இருக்காருங்க. முருகர்னாலே அழகு தானே. அவ்வளோ அற்புதமா இருந்தது. அந்த கோவில் உள்ள வரும்போதே அந்த குட் வைபு, பாசிட்டிவ் வைப்ஸ் செம்மையா இருந்தது. ஃபர்ஸ்ட் சாமி தானே தரிசனம் பண்ணணும், அதனால முதல்ல கோவில வலம் வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணலாம். நாங்கள் சுத்தி வர ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்டிங்ல இந்த மலை மேல கோவில் அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஆரம்பிக்கும் போது ரொம்ப இடம் சின்னதா இருக்கே, இடம் பத்துமான்னு பார்த்தேன். பட் தே எக்ஸ்பேண்டட், சூப்பரா எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மேல வந்து அவ்வளோ அழகா என்ஜாய் பண்ணலாம். நீங்க பாக்குறீங்கல்ல, இது வந்து பாலாறு. செங்கல்பட்டுல சென்னை நோக்கி போற எல்லா பஸ்ஸுமே கண்டிப்பா இந்த பாலார் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் போகணும். இப்போ வந்து கோவில்ல மேல வர்றதுக்கு கூட அழகா வந்து வழி ரெடி பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு ஆக்சுவலா ஒரு 2-3 மேரேஜஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு வந்தோம். பாலமுருகர் ரொம்ப சின்னதாகவே அழகாகவே குழந்த மாதிரி சூப்பராக இருந்தார். முருகர்னாலே அழகுன்னு சொன்னேன் இல்லையா, அதை அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்தா செம்ம ப்ளசண்ட்டுங்க. சுற்றி தண்ணி, அந்த காற்று, மலை சூழல்ல அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அன்னைக்கு வேற ஃபுல் ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்களா, எல்லாரையும் பார்த்தோம். பக்கத்துலேயே சிவத்தலமும் இருந்தது. சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கே தானே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, போய் சாப்பிட்டாகணும்ல. தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. அங்கேருந்து பிளேஸில் வந்து ப்ளசண்ட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது டெம்பிள் விளாக்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தோமே இது ஒரு வீடியோவாக போடுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய். Hi, Sulu.